வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன் குறிப்பாக இந்த டிசம்பர் 20க்குள் இது உங்களுக்கு நடந்தே தீரும். மகரத்தை பொறுத்தவரை காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசியாகவும் உங்களுக்கு எப்பொழுதுமே சனி பகவான் ராசியின் அதிபதியாக காணப்படுகிறார். சொல்லாற்றலாலும் செயலாற்றலாலும் சிறந்தவர்களாக போற்றப்படும் மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கப் போகும் நாளும் வாரமும் இது. அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கப் போகிறது. மகரத்தை பொறுத்தவரை உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை என்று பார்த்தால், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் குரு, வக்கிரமாக அஸ்தமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இதே வேளை பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் காணப்படுகிறார். அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 4, 5 இந்த ரெண்டுமே அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில்லை. டிசம்பர் 31 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கு. நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதத்தில் 10, 11, 12 இந்த 3 நாட்களும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக பார்க்கப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் இங்கே பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பொது பலன்கள். உங்களுக்கான பொது பலன்களை பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரங்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த கால நேரம், அதாவது குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த கால நேரத்தில் பண வரத்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பண வரத்து அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கல, உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் கூட சாதகமாக முடியும். சாதகமாக முடிவது மட்டும் இல்லாமல் அதனால் அந்த காரியங்களால் உங்களுக்கு ஏற்றங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரப்போகும். இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் இது மாதத்தோட தொடக்கத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன குழப்பங்கள் தோன்றினாலும் அது பார்த்தீங்கன்னா தெளிவு பெற்றும். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் எல்லாம் தெளிவு பெற்றிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் தலையிடாத தவிர்க்கிறது நல்லது. இப்படி தேவையில்லா பிரச்சனைகளை நீங்கள் தலையிடப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு அதனால் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, அதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அடுத்தவங்க பிரச்சனைகளை தேவையில்லாமல் நீங்கள் தலையிடாமல் இருக்குது இந்த கால நேரத்தில் நல்லது. அதே போல் சொன்ன சொல்லை காப்பாற்றணும்னு அதற்கு பார்த்தீங்கன்னா பல பாடுபட்டு நீங்கள் அந்த சொல்லை காப்பாற்றுறதுக்கு முயற்சிகளை செய்வீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரும் புகழும் பெருக போது. அது உங்கள் நண்பர்கள் சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்திலையும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேவையான உதவிகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அந்த தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தாமதத்தோடு கிடைக்கும். ஆனாலும் கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதே போல் வீண் கனவுகள் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சில வீண் கனவுகள் தோன்றிட்டு இருக்கும். அதே போல் உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமாக வரும். இந்த கால நேரத்தில் கோபம் அதிகமாக வந்தாலும் அந்த கோபத்தை மீறி நீங்கள் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோ பிடிச்சதா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக இந்த வாரத்திலும் மாதத்திலையும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் அதிகமாக உங்களுக்கு மனசோர்வு, உடல் சோர்வு உண்டாகலாம். அதற்கு நீங்க முன்னெச்சரிக்கையாகவும் அதற்கு ஏற்பாடு படுத்துற மாதிரி உங்க உடம்பையும் மனதையும் திடப்படுத்தி வச்சுக்கோங்க. வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிதானத்தை கடைபிடிங்க. அந்த நிதானமான போக்கானது தான் உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு தரும். தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படும். தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டாலும் அந்த கவலைகள் பார்த்தீங்கன்னா வீண் கவலைகளாகவே அதோட முடிஞ்சிடும். அதை பற்றி நீங்கள் ரொம்ப சிரத்தை எடுத்துக்க வேண்டாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் விருத்தியும் அதிகமாக இருக்கும். இப்படி தொழில் சார்ந்தவங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்க வேலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அலைச்சல் அலைய வேண்டியிருக்கும். இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த அலைச்சல்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடல் சோர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பணிச்சுமை அதிகமாகும். இப்படி பார்த்தீங்கன்னா அலைச்சல்களும் பணிச்சுமை
தன்மையும் சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணா திடீர் கோபங்களை உண்டாக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில நீங்க கோபங்களை ஒரு கண்ட்ரோல்ல வைங்க. இப்படி கோபங்களை கண்ட்ரோல்ல வைக்கிறப்ப தான் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றங்களையும், நன்மைகளையும் மேற்கொண்டு தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரத்து அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாவே காணப்படுதுங்க. உங்க குடும்பத்தை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில தேவையில்லா குழப்பங்கள் நிறையா உண்டாகும். குழப்பங்கள் உண்டானாலும் அந்த குழப்பங்கள் எப்படி வந்ததோ அதே மாரி வந்து தடம் தெரியாம அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால, நீங்க உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துங்க. இந்த உடல் ஆரோக்கியத்தில நீங்க கவனம் செலுத்துறப்போ உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்க முடியும். அதேபோல அந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து நீங்க விலகவும் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் நீங்க வந்து கொஞ்சம் பொறுமையான போக்கை கையாண்டீங்கன்னா, அந்த கருத்து வேறுபாடு முடிவுற்று உங்களுக்கு ஏற்றங்களும், நன்மைகளும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல உங்கள் செயலால் குடும்பத்தில உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மேல வந்து ஒரு குற்றம், குறை சொல்லலாம். இருந்தாலும் அத வந்து கொஞ்சம் மென்மையான போக்கோட அணுகுங்க. அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு தவிர்க்கும் விதமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில இருக்கவங்களால உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளும், வாக்குவாதங்களும் இந்த கால நேரத்தில ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கண்டுக்காம போங்க. அதுதான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில நன்மைகளை அதிகமா தரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகள் எதிர்காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்வமும் வந்து அக்கறையும் காட்டுவீங்க. இது உங்க பிள்ளைகளோட ஏற்றத்திற்கும், முன்னேற்றத்திற்கும் ஒரு முக்கிய காரணமா இந்த கால நேரத்தில இருக்க போகுது. பெண்களை பொறுத்தவரை பெண்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்தணும்னு வந்து ரொம்பவே போராடுவீங்க. அதேபோல உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களோட பிரச்சனைகள தேவையில்லாம ஈடுபடுறத தவிருங்க. இப்படி மற்றவர்களோட பிரச்சனைகள தேவையில்லாம ஈடுபடுறத நீங்க தவிர்க்கிறப்போ, உங்களுக்கு நன்மைகளும், ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் சிறப்பா வந்து சேரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆசைகள்னு சொல்றத விட ஒரு சில கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளை எண்ணி நீங்க இந்த கால நேரத்தில போராடுவீங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில கைகூடுமான ஒரு அலைச்சல்கள், ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் அதேபோல விவாதங்களும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு உண்டாகும். அதையெல்லாம் தாண்டி நீங்க நினைச்சத வந்து அடையறதுக்கு உங்க கனவை அடையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, முக்கியமா அடுத்தவங்களோட விஷயங்கள்ல தேவையில்லா தலையிடாதீங்க. அது உங்களுக்கு பேரும் புகழுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் விதமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையாவும், முன்னெச்சரிக்கையாவும் இந்த கால நேரத்தில எல்லா விஷயங்களையும் அணுகுறது ரொம்பவே நல்லது. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்க எளிதில விலக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க திட்டமிட்டு செய்ற காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடைகள், தாமதங்கள் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களோட திட்டமிடல் வந்து சிறப்பா இருக்கப்ப என்னாகும்னா, அந்த தடைகள், தாமதத்த தாண்டி என்ன பண்ண முடியும்னா, நீங்க வெற்றி பெற முடியும். எதிர்பார்க்காத பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் இருந்தாலும் அதை மீறி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அந்த காரியங்களால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கட்சி தலைமையில உங்களோட பேரும் புகழும் அதிகமாறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இந்த கால நேரத்தில ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில உங்களோட சக மாணவர்கள் கொஞ்சம் நண்பர்கிட்ட அனுசரிச்சு போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும். அதேபோல இந்த கால நேரத்தில உங்களுக்கு கோபம் வரும்படி எல்லாரும் செஞ்சா கூட கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. இந்த நிதானமான போக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகளை பெறதுக்கு ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் செலுத்துங்க. கூடுதல் கவனங்கள் செலுத்துறப்போ உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள், ஏற்றம் அது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க பாடங்கள்ல மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகள், அதேபோல விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளும், சூழலும் இப்போ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்றீங்களோ, அந்த அளவுக்கு ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு இந்த கால நேரத்தில நம்மால சொல்ல முடியும். உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சனி பகவான் காணப்படுகிறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா சனிக்கிழமைகள், பிரதோஷ நாட்கள்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா,
சிவன் கோவிலில் இருக்க சிவனை வழிபட்டுட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து சனி பகவான் இருக்க நவ கிரகங்களை சுற்றி வாங்க. நவ கிரகங்களை சனி பகவானுக்கு விளக்கேற்றி வணங்க. அதனால் என்ன ஆகுனா சனி பகவானோட முழு ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் நீங்கள் சனி பகவான் மற்றும் சிவனை மட்டும் இல்லாமல் நீங்கள் விநாயகரை வழிபடுங்க. விநாயகரை வழிபடுறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மை தரும் விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலும் இருக்க கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தீரும். கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு விநாயகர் பகவானும் அதே போல் சனி பகவானும் இந்த கால நேரத்தில் முக்கியமான காரணமாக இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக ஏற்றங்களும் நன்மைகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் திருமணத்துக்காக வரன் தேடுறீங்கன்னா உங்களுக்கு பொன்னான வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வரனை பார்க்குறப்போ இல்லை வரன் பற்றியெல்லாம் விசாரித்து கொஞ்சம் தெளிவாக இது பண்ணிட்டு திருமணம் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுங்க. அதிகமாக அக்கறை எடுக்கிறப்போ உங்களுக்கு நன்மைகளும் அதே போல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. தொழில் அதிபர்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அல்லது வெளியூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பந்தங்களை பெறுவீங்க. ஒப்பந்தங்களை பெறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் பெருகும். இப்படி லாபம் பெறுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையும். போட்டி பொறாமைகள் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபங்கள் மேலும் மேலும் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக இருக்குது. இதே போல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறதுனால உங்களோட கடின உழைப்பை போடுங்க. கடின உழைப்பின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து திருவோணத்தை பொறுத்தவரை இந்த கால நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து போனவர்கள் அதாவது வந்து கணவன் மனைவி அதில் பிரச்சனையால் பிரிந்து போனவங்க கூட இந்த கால நேரத்தில் சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒரு நிதானமான போக்கு. இந்த நிதானமான போக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை பெற்றுத்தரப்போது. உங்கள் குடும்பத்தோட தேவைகளை அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. அப்படி செயல்படுறப்ப என்னாங்கன்னா உங்கள் குடும்பத்தோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. அதனால் வந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராகவும் அதே போல் உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக வரும். அதே போல் மருத்துவம் சார்ந்த தொழிலில் வந்து இருக்கவங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் வருவாய் அதிகரிக்கும். அதே போல் உங்களோட சோதனைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. இதே போல் நம்ம வந்து கடைசியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம் 1, 2 பாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான காரியங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நீங்கள் மற்ற விஷயங்களை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்யுங்க. அப்படி வேலைகளை சிறப்பாக செய்கிறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக வரும். அதே போல் உங்கள் செயல்களால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவாங்க. என்ன இவ்வளோ இந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களே, இவ்வளோ வந்து முன்னேற்றம் அடைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பயணங்களால் உங்கள் குடும்பத்திலையும் உங்களுக்கும் இன்பமும் ஏற்றமும் வந்து பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்கள் மனதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காக வந்து நீங்கள் தியானங்கள் போன்ற விஷயங்களை செய்கிறப்போ உங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மன வலிமை கூடும். இந்த மன வலிமையால் நீங்கள் ஏற்றங்களை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களாக இருந்தால் உங்களோட படிப்பில் வந்து நாட்டம் அதிகமாகும். இந்த நாட்டமானது உங்களுக்கு பல வெற்றிகளை பெற்றுத்தரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் வந்து ஒரு பெற்றோராக இருக்கப்போ வந்து இந்த பிள்ளைகளுக்கான என்னென்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு வந்து செய்வீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக வரும். அதே போல்
பிள்ளைகள் விரும்பியதை நீங்கள் வாங்கி கொடுத்தனால உங்கள் மேலே அவங்களுக்கு பண்பு, அதாவது அன்பு, பாசம், பண்பும் வந்து பெருகும். செலவுகள் வந்து அலைச்சலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும். செலவுகளும் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இதே போல் வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம சொல்கிற நன்மைகளையும் வந்து நல்ல விஷயங்களையும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்போ அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்க முடியும். அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சனி பகவான் மற்றும் வந்து விநாயகரின் அருளால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்தையும் நன்மைகளும் ஏற்றங்களும் பெற நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதோட நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். இதே போன்ற ஒரு நல்ல